இவ்வளோ பொருளையும் வெறும் 388 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன்னு உங்களால் நம்ப முடியுதா? சத்தியமாக ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாதுங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஈச் 50 கிராம்ஸ் வரும். ஸோ நான் உங்களுக்கு பில்லே காமிக்கிறேன். இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் கடையில் போயிட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அதோடைய அப்படியே எம்ஆர்பி ரேட் கொடுத்து நீங்கள் வாங்கணும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். மிளகாத்தூள்லாம் வந்துட்டு உங்களுக்கு 200 கிராம்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். ஈச் 50 கிராம்ஸ் வாங்கினேங்க. ஸோ டோட்டல் ரேட்டே வந்து 64 ருபீஸ் தான். ஆனால் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு உங்களுக்கு 25 ருபீஸ் இருந்துச்சுங்க. அப்போது 100 ருபீஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள், 30 ருபீஸ் இருந்திருக்கு. ஸோ 30 ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணும்போது 120 ருபீஸ் ஆச்சுங்க. ஆனால் நான் வாங்கின ரேட்டு வந்து வெறும் 64 ரூபாய்க்கு தான் 4மே சேர்த்து வாங்கினேங்க. ஸோ ரொம்பவே ஒர்த்து தான் சொல்லுவேன். அதே மாதிரி தாங்க எல்லாமே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று என்ன காமிக்கிறேன்னா கரம் மசாலாங்க. கரம் மசாலா 45 ருபீஸ் ஒரு பேக்குங்க. 50 கிராம்துங்க சக்தி மசாலா இதுங்க. ஆனால் இதுவே நீங்கள் 2 வாங்கினீங்க அப்படின்னா கரம் மசாலா பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 50 ருபீஸ் தான். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு பேக்கெட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 25 ரூபா தான் வருது. ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஷாப் லொக்கேஷன் வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எதரவு கூட போகும்போது நான் கரெக்டாக ஷாப்பை வந்து நான் எடுக்கிறேங்க. மல்லித்தூளும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 25 ரூபாங்க. ஸோ 3 பேக்கெட் நான் வாங்கினேன். 3 பேக்கெட் நான் வாங்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்திருக்குன்னு. 42 ரூபா 3 பேக்கெட்டுக்கு போட்டிருக்காங்க. அப்போது 75 ரூபாவோடது 42 ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க. ஸோ ரொம்ப வர்த்து தாங்க உண்மையாலுமே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் ஹோல்சேல் ஷாப்பில்